ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு உண்டான வீடியோ தான் இது. அதாவது அவங்க கேட்டிருந்தாங்க, 3 வருஷத்தில் எனக்கு ஒரு 15 பவுன் சேர்த்தணுங்க்கா, அதுக்கு ப்ராப்பராக ஒரு வீடியோ எனக்கு போடுங்க ப்ளீஸ்ன்ட்டு ரொம்ப நாளாக வந்துட்டு கேட்டே இருந்தாங்க. நீங்கள் ஃப்யூச்சர் வீடியோவில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட தெரியும். ப்ளீஸ்ன்னு கேட்டே இருந்தாங்க. சரி ஓகேன்ட்டு இன்றைக்கி அவங்களுக்காக வீடியோ போட்டிருக்கோம். கண்டிப்பாக அவங்களுக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் 3 பவுன் 5 பவுனில் வாங்கணும், ஒரு பர்டிகுலராக ஒரு 3 வருஷம் 2 வருஷத்தில் வாங்கணுன்னா சம்திங் ஏதாவது டே பை டே ஒவ்வொரு நாளும் வீடியோவில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் யூனிக்கான டிப்ஸ் நான் வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், வீடியோ பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல். ஓகே, இப்போ இவங்களோட டார்கெட் வந்து நமக்கு தெரிஞ்சிச்சு. அதாவது டார்கெட் வந்து 15 பவுன். ஓகேங்களா? அப்போ நம்ம வருஷம் வந்து 3 வருஷம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஏதோ சம் ரீசன் இருக்குதுன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா மேபி குழந்தைக்கு வந்து அந்த ஒரு எப்படி சொல்கிறது, 3 பவுன் சேர்த்தணுன்னா அவங்க டார்கெட் அச்சீவ் பண்ணிடுவாங்களா, இல்லை வந்துட்டு சரி 15 பவுன் சேர்த்துனா அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணிடுவாங்களா, இல்லை வந்துட்டு ஏதாவது கல்யாணம் இருக்கா, அந்த மாதிரி எதுவும் தெரியல. பட் ஆனால் ஏதோ அவங்க கோலை வந்து அதை கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ 15 பவுன் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் மந்த்லி ஒரு 1 or 2 lakhs நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. கண்டிப்பாக நம்ம சேனல் பார்க்குறவங்க ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு பட்ஜெட் போட்டு ஒரு 30,000 40,000 அந்த மாதிரி சேலரி இருக்க கேட்டகரியாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு மாதம் 60,000, அதாவது நான் 1 கிராம் 15,000 கணக்கு வச்சுருக்கேன். ஸோ 4 கிராம் நம்ம எடுத்து வைக்கணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 5 பவுன் சேர்த்தணும். ஸோ 5 பவுன் சேர்த்துனா தான் 3 வருஷத்துல நம்ம 15 பவுன் எடுக்க முடியும். இது ரொம்ப டஃப்பான சுச்சுவேஷன். பட் எனக்கு அவங்களுடைய ஃபினான்ஷியல் லெவல் தெரியலை. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், வீடியோ கேட்குறது ஓகே, கேட்கும்போது கொஞ்சம் உங்களுடைய வருமானம் என்ன தேவை அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோ போடுறது பெருசு கிடையாது, பட் அது உங்களுக்கு ரொம்ப கம்ப்ளீட்டடாக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். கேட்கும்போது கண்டிப்பாக கடன் இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த மாதிரி பவுன் சேர்த்தணும்னு நினச்சிங்கனாலும் சரி, கண்டிப்பாக மறக்காமல் உங்களோட இன்கம்மை வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப ஒரு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஓகேவா. ஒரு 60,000 உங்களால் எடுத்து வைக்க முடியுமோ நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா நிறைய நீங்கள் வந்து அதுக்காக நிறைய வந்து உழைப்பு கொடுக்க வேண்டியது இருக்கும், நிறைய முயற்சி பண்ணணும். ஏன்னா 4 கிராம் அப்படின்ற போது 60,000 15,000 நம்ம வச்சுருக்கோம். ஒரு வேளை 20,000 வச்சுட்டா அப்படியே வந்து மாதம் வந்து 80,000 1 லட்ச ரூபா கிட்ட வந்துடும். ஓகேங்களா? பட் இது வந்து நான் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இது வந்து ஒரு பெஸ்ட்டான டைம் கோல்டு வாங்குறதுக்கு. ஸோ உங்கள்கிட்ட ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு பழைய கோல்டு இருக்குன்னா வச்சுட்டு கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா 3 வருஷன்ற போது இன்றைக்கி நம்ம 60,000 எடுத்து வைக்கிறோம். அதே 60,000த்தில் 3 வருஷத்துக்கு அப்புறம் 4 கிராம் வாங்க முடியுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொஸ்டின் மார்க்கு தான். அதுக்கான 3 மாதம் இல்லைங்க, அடுத்த 3 மாதத்தில் வாங்க முடியுமா, 3 வருஷம் இல்லை 3 மாதத்தில் வாங்க முடியுமான்றது கூட தெரியாது. ஏன்னா கோல்டு ரேட் வந்து நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. சரிங்களா? அதனால் வந்துட்டு அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் என்னென்னா, ஓகேக்கா நான் 100 ml வாங்கி சேவ் பண்ணட்டுமான்னு கேட்குறீங்க. வேணவே வேணாம். நான் அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ரொம்ப சேவிங்ஸே பண்ண முடியல அப்படின்றவங்க வேணால் கடைசிக்கு வழி இல்லாமல் 100 ml சூஸ் பண்ணுங்கள். அதுக்கு பதிலாக நீங்கள் டிஜிகோல்டு போடுங்க. ஏன்னா 100 ml நீங்கள் ஒரு காயினாக குட்டி காயினாக வாங்கும்போது அது வந்து ப்ரைஸ் ரேட் தான் கொடுப்பாங்க. அதாவது பீஸ் ரேட்டு மாதிரி அந்த ஒரு இது எடுத்திங்க அப்படின்னாலே 1,500 2,000 2,500 ஒவ்வொரு கடைக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இதுக்கு பதிலாக ஒரு 11 மந்த்தில் டெய்லியும் 100 200 சின்ன சின்ன சேலஞ்ச் பண்ணுறது மூலிமா, ஒரு இப்போ மந்த்லி சேலஞ்செலாம் பண்ணுறீங்க, ஒரு 1000 சேர்த்து வச்சுருங்கன்னா அந்த 1000 கொண்டு போய் நீங்கள் டிஜிகோல்டு இந்த மாதிரி போட்டு குட்டி குட்டியாக, ஏன்னா உங்களுக்கு பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். அன்றைக்கி டக்குன்னு வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து டக்குன்னு கோல்டு ரேட் கம்மியாக இருக்கும்போது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் சேர்த்துலாம். கொஞ்சம் ஒரு கோல்டு சிட்டு போட்டுறது, கொஞ்சம் நகையை வைக்கிறது, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு மாதத்துக்கு ஒரு 2 கிராம்லேருந்து ஒரு 3 கிராம் சேர்த்துறீங்க, இல்லை வருஷத்துக்கு ஒரு 30 கிராம் 40 கிராம் சேர்த்துறீங்கன்னா ஓகே ஃபைன், நீங்கள் சொன்ன மாதிரி அச்சீவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஒரு வேளை இப்போ உங்கள் இடத்துல நான் இருந்தேன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்றத சொல்கிறேன். பட் உங்களோட அதனால தான் நான் கேட்குறேன், ஃபுல்லாக சொல்லுங்கன்ட்டு. உங்களோட சுச்சுவேஷன் என்னன்றது தெரில. இப்போ இன்கேஸ் இந்த மாதிரி எனக்கு இப்போ 3 வருஷத்தில் நான் 15 பவுன் வாங்கணுன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய கையில் இருக்கக்கூடிய பழைய நகைகள், நான் நல்லா அடித்து யூஸ் பண்ண நகைகள் எல்லாத்தையும் கொண்டு போய் பேங்க்கில் வச்சுட்டு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணுவேன். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ சொல்லிட்டேன். இனி நான் கோல்டுன்னு வாங்கினாலே கோல்டு சிட்டை விட கண்டிப்பாக ஒன் டைம் டெபாசிட் தான் வாங்குவேன். ஏன்னா எனக்கு அதுதான் நமக்கு வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் மாதிரி தெரியுது. அதனால்
இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய கடனுக்காக நான் வந்து பணம் சேர்த்து வச்சுட்ருக்கேன். 8 lakhsக்கு கோல்டு வந்து நான் லோன் எனக்கு இருக்குது, ஜுவல்லரி லோன். ஓகேங்களா? ஸோ அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து வச்சு அந்த லோனை மினிமம் ஒரு 5 lakhsனாவது நான் கம்மி பண்ணி கட்டி முடிச்சதுக்கப்புறமா நான் சேர்த்தக்கூடிய எல்லா நகைகளும் அது வரைக்கும் இந்த ஸ்கீம்லலாம் எந்த மாற்றமும் இல்லாமல் இருந்துச்சுன்னா நிச்சயமாக வந்து நான் ஒன் டைம் டெபாசிட்மெண்ட் தான் பண்ணுவேன். ஓகேங்களா? வச்சுட்டு நான் பாட்டு டெபாசிட் பண்ணிவிட்டு 11 month அது பாட்டுக்கு இருக்கும். எனக்கு வந்து அதில் வேஸ்டேஜ் கம்மியாகிட்டே இருக்கும். நான் பாட்டுக்கு எங்கிட்ட காசு இருக்கும் சேர்த்து வச்சு நகை கட்டிக்க. ஸோ நான் இப்படி தான் போகலான்ட்டு இருக்கேன். இனி நான் வாங்குகிற நகைகள் எல்லாமே கொஞ்சம் பெருசாக வாங்கலாம்னு யோசிச்சுட்ருக்கேன். சரிங்களா? ஓகே, நான் சொன்ன இந்த ஐடியா உங்களுக்கு உங்கள் லைஃப்க்கு அப்ளிகபிள் ஆகும்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு 5 பவுனுக்கு கூட அந்த மாதிரி டார்கெட் பண்ணுங்கள், இல்லை 3 பவுனுக்கு அந்த மாதிரி டார்கெட் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது ஒரு நகை இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு வச்சுட்டு ஒரு 3 பவுனுக்கு எப்படியாவது கொஞ்சம் கூட கை காசு போட்டு ஒரு 3 பவுன் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கட்டுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ கிடைக்கும் போது காசை போட்டு அந்த டிஜிகோல்டில் போட்டு வைங்க. போட்டு வச்சுட்டு ஒரு காயினாக வாங்கி வச்சுக்கோங்க. லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 3 years கம்ப்ளீட் ஆகும்போது அந்த காயினை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஜுவல்லை நீங்கள் என்ன மாதிரி வாங்குறீங்க அப்படின்றது தெரில, என்ன ரீசன் அப்படின்றது தெரியல. அதாவது இந்த மாதிரி மேரேஜுக்காக போடுறதா, இல்லை உங்களுக்கு நீங்கள் தனியாக வாங்கிக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்றது தெரில. அது தெரிஞ்சுன்னா இன்னுமே டிப்ஸ் சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் மேரேஜுக்காக வாங்குறீங்க அப்படின்னா பெஸ்ட்டு கோல்டு காயினாக வாங்கிக்கோங்க. ஒரு வேளை நம்ம பிள்ளைங்க வந்துட்டு நல்லா ட்ரெண்டிங்காக போடணும், இல்லை இந்த மாதிரி மாடலில் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா வாங்கிக்கோங்க. இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக வாங்குறீங்கனாலும் கோல்டு காயின் ஓகே தான். இல்லை உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு 15 பவுனுக்கு அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஜுவல்லாகவே வாங்கிக்கலாம். அண்ட் ஜுவல்லாக வாங்கும்போதுமே 2 விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். ஒன்று, மாடல் ரொம்ப முக்கியம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஹை வேஸ்டேஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும். 2வது விஷயம், இல்லை சிஸ்டர் மாடலாக முக்கியம் இல்லை சிஸ்டர், ஏதோ ஒன்று கழுத்தில் கையில் போட்டுட்ருக்குறோம், அது ஒரு சேஃப்டியாக இருக்கும், நம்மளோட சேவிங்ஸாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு லோ வேஸ்டேஜ்னு சொல்லிடுங்க. கடைக்கு போகும்போதே எனக்கு வளையல் வேணும், எனக்கு செயின் வேணும், லோ வேஸ்டேஜ்லேருந்து காட்டுங்கன்னு சொல்லியிருக்கேன். நிச்சயமாக காட்டுவாங்க. ஃபஸ்ட்டு எடுத்து வந்து எல்லாம் உலட்டை தான் பார்ப்பாங்க, அவங்களுடைய வருமானம் வரத்தானே பார்ப்பாங்க. ஸோ உலட்டை தான் பார்ப்பாங்க. இல்லை மேடம் இந்த டிசைன் இருக்குது அந்த டிசைன் இருக்குதுன்னு பாருங்கன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இன்கேஸ் ரொம்ப நாள் தேடிட்டுருக்கீங்க, உங்களுக்கு அந்த டிசைன் கிடைக்கலன்னா சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்ற போது நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுங்க, இல்லைப்பா எனக்கு வந்து இந்த வேஸ்டேஜ் கொடுக்குறத காட்டுங்கன்னா கண்டிப்பாக காட்டுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் கலெக்ஷன்ஸ் அதிகமாக காட்ட சொல்லுங்கள். ஏன்னா லோ வேஸ்டேஜ்லேயே சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வேணும்னு கேட்குறீங்களோ அந்தளவுக்கு அங்கே இங்கே எல்லாம் திரட்டி கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதில் வந்து நீங்கள் நல்லா பெஸ்ட்டாக லோ வேஸ்டேஜை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வழிகள்லாம் தான் இருக்குது. வருமானத்தை பார்த்துக்கோங்க, வருமானத்தை உயர்த்ததுக்கு வழி பண்ணுங்கள். அனாவசியமான செலவுகள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கம்மி பண்ணி ட்ரை பண்ணுங்கள் சின்னதாக. ஏன்னா இது ஒரு கோல் மாதிரி செட் பண்ணிட்டிங்கும் போது இந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். நான் ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிறேன், நமக்காக கண்டிப்பாக ரிஸ்க் எடுக்கணும். நமக்காக ரிஸ்க் எடுக்கலன்ற போது மற்றவங்க நமக்காக ரிஸ்க் எடுக்கணும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா அது நிச்சயமாக வந்து அது சரியாக இருக்காது. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும், ஒரு தெளிவு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கேட்ட சிஸ்டருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு வீடியோக்கு லைக் கொடுங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் நான் சொன்ன மாதிரி கேட்குறவங்க இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களோட அந்த சேலரி அந்த மாதிரி டீட்டெயிலாக ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் பேசலாம். டாட்டா பை, சீ யூ, டேக் கேர். லாஸ்ட் வீடியோவில் நம்மளோட ஆயிலை பற்றி நான் பேசவே இல்லை. அப்போது 2-3 சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, ஏன் சிஸ்டர் ஆயிலை பற்றிலாம் நீங்கள் லாஸ்ட் 2 வீடியோ சொல்லலைன்னு. ஆக்சுவலாக ஸ்டாக் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப ரிப்பீட்டடாக ஓல்டு வீடியோஸ் நம்ம போட வேணாம் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு நான் வந்துட்டு 2 வீடியோ ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். மற்றபடி ஆயில் பிஸ்னஸ் சூப்பராக போயிட்டுருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அண்ட் ரீசேலர்ஸும் அதிகமாகிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக குவான்டிட்டி ரெடி பண்ணணுனால கொஞ்சம் ஹெர்பல்ஸ்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் ஃப்ரெஷ் பேட்ச் ஆயில் வந்து ரெடி பண்ண போகிறோம். உங்களுக்கும் நம்மளோட ஹெர்பல் கேர் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. நம்மள்ட்ட ஹெர்பல் கேர் ஆயில், ஹெர்பல் ஷாம்பு அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹெர்பல் டையும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஹெர்பல் ஷாம்பு நிறைய பேர் வாங்குறீங்க. அண்ட் அது சில கரெக்ஷன்ஸும் சொல்கிறீங்க. கண்டிப்பாக நான் வந்து 100% அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படிலாம் நெக்ஸ்ட் டைம் ரெடி பண்ணும்போது இன்னும் நல்லா நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, நல்லா நுர வரணுங்க்கா, எனக்கு நுர வந்தால் தான் குளிக்கிற மாதிரியே இருக்குது, நுர வந்தால் தான் குளிக்கிற மாதிரி ஃபீல் இருக்குதுன்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக ஹெர்பல்ஸ்லேயே வச்சு நம்ம ஷாம்போட பேஸை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நெக்ஸ்ட் பேட்ச் இன்னும் சூப்பராக நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கும் நம்மளோட ஹேர் ஆயில், ஹெர்பல் ஷாம்பு, டைலாக வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். 100% வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் ஃப்ரீ, ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல்ஸ் தான். ஸோ எந்த சைட் எஃபெக்ட்ஸுமே இருக்காது. ஹோம்மேடாக நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பாய்.